குருக்ஷேத்திர போர் இறுதியாக முடிவடைந்தவுடன் பாண்டவர்கள் கிருஷ்ணர், திரௌபதி, சுபத்ரா, உத்திரை, சத்யகி, யுயுட்சு மற்றும் கிருதவர்மன் ஆகியோர் கனத்த இதயத்துடன் ஹஸ்தினாபுரிக்கு திரும்பினர். வெற்றியின் புன்னகை இல்லை. உண்மையில் புன்னகைகள் ஒரு வேதனையான, வருத்தம் நிறைந்த மற்றும் வருந்தத்தக்க நினைவின் அடித்தளமாக மாறியது. இது பல உயிர்களை கொன்ற பிறகு இந்த சிம்மாசனம் அமரத் தகுதியற்றது என்பதை குறிக்கிறது. பாண்டவர்கள் கூட தங்கள் தலைகளை தாழ்த்தி கொண்டனர். இது அவர்கள் உயிர் பிழைத்ததை விட போரில் போர் வீரர்களின் மரணம் அவர்களுக்கு வாழ்க்கையையும் தர்மத்தையும் பற்றி அதிகம் கற்றுக் கொடுத்தது என்பதை குறிக்கிறது. நகரம் முழுவதும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த பெண்களின் அழுகையால் நிரம்பியிருந்தது. வயதானவர்கள் தங்கள் மகனை இழந்ததற்காக அழுதனர். தங்கள் அம்மா ஏன் அழுகிறாள் என்று தெரியாமல் குழந்தைகள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் சோகமான முகத்துடன் தங்கள் தந்தைக்காக காத்திருந்தனர். அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் திரௌபதியும் பாண்டவர்களும் தலையை குனிந்து அமைதியுடன் அரண்மனையை நோக்கி நடந்தார்கள். குழந்தைகள் மற்றும் அழும் மனைவியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை. பாண்டவர்களின் வருகையை அறிந்து வியாசர் முனிவர் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார். மன்னர் திருதராஷ்டிரர், விதுரர், சஞ்சயன், காந்தாரி மற்றும் குந்தி ஆகியோருக்கு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு வருவது குறித்து தெரிவிக்கப்பட்டது. தங்கள் மகன்களை இழந்ததால் அழுது கொண்டிருந்த மன்னர் திருதராஷ்டிரரும் ராணி காந்தாரியும் தங்கள் மகன்களின் மரணத்திற்கு காரணமானவர்களை காணவோ வரவேற்கவோ விரும்பவில்லை. விதுரன் மென்மையான மற்றும் கவலையான குரலில், சகோதரரே, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நடந்ததை மாற்ற முடியாது. போரில் வென்ற புதிய மன்னரை இழந்த ராஜ்யத்தின் ராஜாவும் ராணியும் வரவேற்க வேண்டியது அவசியம். புதிய மன்னர் ராஜாவாக பதவியேற்பதற்கு முன்பே உங்கள் இருவரையும் கைது செய்யவோ அல்லது தண்டிக்கவோ கூட உரிமை பெற்றுள்ளனர். எனவே தயவு செய்து என் வார்த்தைகளை கேட்டு யுதிஷ்டிரனையும் அவரது சகோதரர்களையும் வரவேற்கவும் என்றார். பீமன் மீது கடும் கோபம் கொண்ட மன்னர் திருதராஷ்டிரன், ஓ, என்னை தண்டிக்க அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் என்னை கொல்வது அல்லது தண்டிப்பது அவர்கள் எனக்கு செய்ததை விட என்னை அதிகம் பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விதுரா, அவர்கள் என் 100 மகன்களை கொன்றார்கள். 1, 2 அல்ல, ஆனால் 100 மற்றும் என் பேரன்கள். அவர்களால் தான் இப்போது நாம் இந்த உலகில் தனிமையில் இருக்கிறோம். 100 மகன்களை பெற்ற பிறகும் தனிமையில் இருக்கப் போகிறோம். என் மகன்கள் மற்றும் பேரன்கள் அனைவரையும் கொன்ற பிறகு நான் அவர்களை ஒரு பெரிய புன்னகையுடனும் மகிழ்ச்சியான இதயத்துடனும் வரவேற்க வேண்டும் என்று அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள்? தர்மமும் கிருஷ்ணரும் அவர்கள் பக்கம் இருப்பதால் ஒரு தந்தையின் நிலையை பார்த்து அவர்கள் எனது மகன்களை கொன்ற பிறகு திரும்பி வந்து விட்டார்கள் என்று சொல்ல அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அதனால்தான் நான் அவர்களை வரவேற்க வேண்டுமா? இல்லை, நான் அவர்களை பார்க்க கூட விரும்பவில்லை என்றார். பிறகு மன்னர் திருதராஷ்டிரன் ஒரு கணம் கோபத்துடன், ஆனால் நான் சென்று அவர்களை வரவேற்பேன். நான் பீமனை சந்திக்க வேண்டும். நான் சந்திக்க விரும்பும் ஒரே நபர் பீமன் மட்டும்தான். நான் அவரை வரவேற்று கட்டிப்பிடிப்பேன். அவன் மன்னிப்பு கேட்கும்போது, அவன் என் கைகளில் இருக்கும் போதே அவனை நசுக்கிக் கொள்வேன். நான் ஒரு ராஜாவாக இருந்தவன். நான் வயதில் முதிர்ந்தவன் என்றாலும் என் கைகளில் இன்னும் ஆயிரக்கணக்கான யானைகளின் பலம் இருக்கிறது. அந்த பீமனை கொல்ல என் இதயம் கோபத்தால் நிறைந்துள்ளது. என் 100 மகன்களை கொன்றதற்காக அந்த பீமனை கொல்வேன் என்று சொல்லிவிட்டு பீமனை பழிவாங்க மன்னர் திருதராஷ்டிரன் அறையை விட்டு வெளியேறினார். பாண்டவர்களை வரவேற்க வேண்டிய குந்தி தனது துயரத்தை பகிர்ந்து கொள்ள காந்தாரியுடன் தங்கியிருந்ததால் அவர்களை வரவேற்க அரண்மனை வாயிலுக்கு செல்லவில்லை. அரண்மனை நுழைவாயிலில் பாண்டவர்களை மன்னர் திருதராஷ்டிரர், விதுரர் மற்றும் சஞ்சயன் ஆகியோருடன் வரவேற்றனர். யுதிஷ்டிரன் மற்றும் அவரது 4 சகோதரர்கள் துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்களின் மரணத்திற்கு மன்னர் திருதராஷ்டிரரிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர் சிரித்த முகத்துடன் அவர்கள் அனைவரையும் கட்டிப்பிடித்தார். மன்னர் திருதராஷ்டிரனை எதிர்கொண்டு தனது 100 சகோதரர்களை கொல்லும் சுமையை சுமந்ததால் பீமன் தயங்கினான். பீமன் வார்த்தைகள் இல்லாமல் நின்றபோது மன்னர் திருதராஷ்டிரர், பீமா, நீ எங்கே இருக்கிறாய்? வருத்தப்படாதே. நான் இழந்த மகன்களின் சார்பாக இந்த முதியவரையும் அவரது கிழவியையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ அதை செய்வாய் என்று எனக்கு தெரியும். எனவே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னிடம் வா. அதனால் நான் உன் மீதுள்ள அன்பால் உன்னை அரவணைக்க முடியும் என்று கூறினார். மன்னர் திருதராஷ்டிரரின் வார்த்தைகளை கேட்டு அவரது முகபாவங்களை பார்த்த கிருஷ்ணர் உணர்ச்சிகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை என்பதை உணர்ந்தார். பீமன் திருதராஷ்டிரரை நோக்கி நகர்வதைக் கண்டார். திடீரென்று பீமரை ஒதுக்கி தள்ளிவிட்டு அருகில் இருந்த இரும்பு சிலையை மன்னர் திருதராஷ்டிரரின் அணைப்பில் தள்ளினார். தனது மகன்களை இழந்த துக்கத்தாலும்
ஆத்திரத்தாலும் நிறைந்த மன்னர் திருதராஷ்டிரர் அந்த சிலை பீமன் என்று நினைத்து அதை நசுக்கத் தொடங்கினார். அவரது கோபமும் வேகமும் அவரது கைகளின் ஒவ்வொரு தசையிலும் நிறைந்திருந்தன. அந்த வலிமையின் விளைவாக அவரது கைகள் சில நொடிகளில் இரும்பு சிலையை குப்பைகளாக நொறுக்கின. அனைவரும் வாயடைத்துப் போனார்கள். பீமனை கொன்றுவிட்டதாக நினைத்த மன்னர் திருதராஷ்டிரர் பழிவாங்கலும் கோபமும் தன் இதயத்தை விட்டு நீங்கிவிட்டதாக உணர்ந்தார். அமைதியையும் மோதலின் சத்தத்தையும் உணர்ந்த மன்னர் பீமன் இறந்துவிட்டான் என்று உணர்ந்து அழத் தொடங்கினார். பீமா, என்னை மன்னியுங்கள். நான் செய்ததற்கு என்னை மன்னித்து விடு. என் மகனே, நான் உன்னை கொன்றிருக்கக் கூடாது. உன்மீதான கோபத்திலும் என் கோபத்திலும் நான் குருடாக்கப்பட்டேன். என் இழப்பு உன்னை கொல்ல வைத்தது. நீ என் மகன்களை கொன்ற விதத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது உன்மீதான என் பழிவாங்கல் உன்னை கொல்ல வழிவகுத்தது. அது உன் தவறு அல்ல, என்னுடையது என்பதை நான் உணர்கிறேன். போரை தடுப்பதில் நான் திறமையான ராஜா அல்ல. என் மகன் துரியோதனனை தடுப்பதில் நான் ஒரு நல்ல தந்தையும் அல்ல. யுதிஷ்டிரா, என் மகன்களை கொன்றதற்காக பீமனை கொல்வது விஷயங்களை சரியாக்காது. என்னை தண்டிக்கவும், என்னை தூக்கிலிடு, அல்லது இப்போதே என்னை கொல்லவும், இங்கேயே ஒரு ராஜாவாகவும் சகோதரனாகவும் என்னை கொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு, அல்லது என் தலையை வெட்டவும் என்று கதறி அழுதார். மன்னர் திருதராஷ்டிரர் அவரது பயனற்ற தன்மையை பார்த்து புலம்பினார். அனைவரும் மன்னர் திருதராஷ்டிரரை பார்த்து அமைதியாக நின்றனர். கிருஷ்ணர் மன்னர் திருதராஷ்டிரரை நோக்கி வந்து மன்னர் திருதராஷ்டிரரின் தோள்களில் கைகளை வைத்து மிகவும் கவலையுடன் பேசினார். மன்னர் திருதராஷ்டிரரே, உங்களிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். நடந்தது நடந்துவிட்டது. அதை மாற்ற எதுவும் செய்ய முடியாது என்றார். இல்லை கிருஷ்ணா, நான் பாண்டுவின் மகன்களுக்கு ஒருபோதும் நல்ல துணையாக இருந்ததில்லை. என் மகன்களுக்கு நான் ஒருபோதும் நல்ல தந்தையாக இருந்ததில்லை. என் சகோதரன் பாண்டு மற்றும் விதுரருக்கு நான் ஒரு நல்ல சகோதரனாகவும் இருக்கவில்லை. பிதாமகர் பீஷ்மருக்கு நான் ஒருபோதும் நல்ல மகனாக இருந்ததில்லை. இதற்கெல்லாம் நானும் என் பேராசையும் தான் காரணம். இந்த போர் நடந்தது. என் எல்லா மகன்களின் மரணத்திற்கும் நான் தான் காரணம். இதையெல்லாம் என் இதயம் அறிந்திருந்தாலும் பீமன் மீது பழிவாங்கும் எண்ணம் இன்னும் என்னுள் இருந்தது. இப்போது என்னுள் இருக்கும் மிருகம் பீமனையும் கொன்றுவிட்டது. என் சகோதரனின் மரணத்திற்கு பிறகு அவர்களை பராமரிக்க வேண்டியவன் நான் தான். ஆனால் பேராசை என்னை வேறு பாதையில் கொண்டு சென்றது. நான் என் தலைக்கு மேல் உள்ள கோபத்தால் நிறைந்திருந்தேன். தர்மம் பாண்டவர்களின் பக்கம் இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிரான போரில் எளிதில் வெற்றி பெற முடியாது என்றும் சஞ்சயன் பலமுறை கூறினார். அதை என் இதயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் பேராசையும் என் மகன் ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்ற என் அன்பும் என்னை குருடனாக்கியது. நான் என் கண்களை மட்டுமல்ல, என் பார்வையையும் இழந்தேன். அது முற்றிலும் என் தவறு. நான் பார்வையில் குருடனாக இருந்ததால் நான் பீமனை கொன்றேன். என் மகன்களே கூறுங்கள், நான் ஏன் குருடனாக பிறந்தேன்? நான் ஏன் என் மக்களை கவனித்துக் கொண்டேன்? என் மக்களிடமும் என் குடும்பத்தினரிடமும் நான் கருணையுடன் இருந்தேன். என்னை நம்பியவர்களுக்கும் நான் பொறுப்பேற்க வேண்டியவர்களுக்கும் மரணத்திற்கு பொறுப்பேற்க நான் ஏன் இப்படி பிறந்தேன் என்று கிருஷ்ணரின் கரங்களில் மன்னர் திருதராஷ்டிரன் அழுதான். கிருஷ்ணர் மன்னர் திருதராஷ்டிரரை உறுதியாக பிடித்து கொண்டு ஆறுதல் படுத்தினார். அவர் மென்மையான குரலில், ராஜா திருதராஷ்டிரரே, உங்களை நீங்களே பழிவாங்காதீர்கள். இது எல்லாம் கர்மாவின் வழி. கர்மாவின் அடிப்படையில் விஷயங்கள் நடக்கின்றன. உங்கள் முந்தைய அவதாரத்தில் நீங்கள் ஒரு கொடுங்கோல் ராஜாவாக இருந்தீர்கள். ஒரு நாள் நீங்கள் ஏரிக்கரையில் நடந்து செல்லும் போது 100 சிறிய அன்னக்குஞ்சுகளால் சூழப்பட்ட ஒரு அன்னத்தை கண்டீர்கள். 100 அன்னக்குஞ்சுகளையும் கொல்ல உத்தரவிட்டீர்கள். மேலும் அதன் கண்களுக்கு நேராக அன்னத்தை தாக்கவும் உத்தரவிட்டீர்கள். நீங்கள் இதை வேடிக்கைக்காக செய்தீர்கள், வெறும் பொழுதுபோக்கிற்காக. இதன் விளைவாக இந்த பிறவியில் நீங்கள் குருடராக பிறந்தீர்கள். உங்கள் மகன்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டனர். இது கர்மாவின் வழி. பீமனை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். நீங்கள் பீமனை கொல்லவில்லை, ஒரு இரும்பு சிலையை தான் நொறுக்கினீர்கள் என்று கிருஷ்ணர் உண்மையை கூறினார். பீமா, என்னை மன்னிச்சிடு என்று திருதராஷ்டிரன் பீமனிடம் கூறினார். கிருஷ்ணரின் வார்த்தைகளால் நிம்மதியடைந்து கர்மத்தின் பாதையை உணர்ந்த மன்னர் திருதராஷ்டிரன் கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவித்து பீமரிடம் மன்னிப்பு கேட்டார். உண்மை என்ன என்பதை உணர்ந்ததாகவும் இப்போது பாண்டவர்களை முழுமையாக மன்னித்து விட்டதாகவும் அவர் கூறினார். பாண்டுவின் மகன்கள் கிருஷ்ணர், முனிவர் வியாசர், மன்னர் திருதராஷ்டிரன் மற்றும் விதுரன் ஆகியோர் காந்தாரியை பார்த்து மன்னிப்பு கேட்கச் சென்றனர். போரில் அனைவரையும் இழந்த 100 மகன்களின் தாயான காந்தாரி பேர குழந்தைகளையும் இழந்து போர் தொடங்கிய நாளிலிருந்து நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தாள். யுதிஷ்டிரனின் குரலை கேட்டு தன் மகன்களை நினைவு கூர்ந்த காந்தாரி
மேலும் ஆழத் தொடங்கினாள். கொடூரமான மரணத்தை அனுபவித்த தன் மகன்களை நினைத்து அவள் அழுதாள். முழு வாழ்க்கையையும் வாழாமல் இறந்த தன் பேர குழந்தைகளை நினைத்து அவள் அழுதாள். இத்தனை நாட்களாக அரண்மனையிலும் இதயத்திலும் எதிரொலிக்கும் விதவை மருமகள்களை நினைத்து அவள் அழுதாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் கண்களை ஈரமாக்கியது. அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்டு தன் மகன்களை இழந்த ஒரு தாயை எப்படி ஆறுதல் படுத்துவது, எப்படி என்று தெரியாமல் அனைவரும் அமைதியாக நின்றனர். வியாசர் முனிவர் மௌனத்தை கலைத்தார். ராணி காந்தாரி, போரையும் அதன் விளைவுகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்களே உங்கள் மகன்களுக்கு தர்மத்தை பற்றியும் வெற்றி நீதியை பின்பற்றுகிறது என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த போர் நீதிக்காக போராடப்பட்டது. எனவே தர்மத்தையும் கர்மாவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இவ்வளவு நேரமும் அழுது கொண்டிருந்த காந்தாரி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு மண்டியிட்டு உறுதியான குரலில், தர்மத்தை நிலைநாட்டவே போர் நடந்தது என்பது எனக்கு தெரியும். போரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மன்னிக்கிறேன். ஆனால் என் மகன்களுக்கும் என் பேரன்களுக்கும் செய்யப்பட்ட அநீதியை என்னால் மன்னிக்க முடியாது. என் மகன்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்தும் முற்றிலும் அநீதியானவை. ஒரு தாயாகவும் ஒரு ராணியாகவும் விதிகள் ஏன் பின்பற்றப்படவில்லை, தர்மத்தை நிலைநாட்ட ஏன் அதர்மம் பின்பற்றப்பட்டது என்பதற்கான காரணத்தை நான் அறிய வேண்டும். எல்லோரும் தர்மத்தை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் விதிகளை மீறுவதற்கு முன்பு நீங்கள் அனைவரும் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அந்த வீரர்கள் சண்டையிட்டு இறக்க எந்த காரணமும் இல்லை. இது எல்லாம் அரியணைக்காக துரியோதனனுக்கும் யுதிஷ்டனுக்கும் இடையில் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களின் கூட்டாளிகள், ராஜாக்கள், நண்பர்கள் மற்றும் அவர்களின் படை ஏன் உங்களுக்காக வந்து போராட வேண்டும்? அவர்கள் உங்கள் அனைவரையும் நம்பி வந்தார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் தர்மத்தின் பெயரால் அதர்மத்தை பின்பற்றி அவர்களை கொன்றீர்கள். அவர்கள் தங்கள் வீட்டையும் அன்பான குடும்பத்தையும் விட்டுவிட்டு தர்மத்திற்காக போராட தங்கள் நகரத்திலிருந்து அணிவகுத்து செல்லும் போது அவர்கள் எவ்வளவு மகிமையுடன் இருந்திருப்பார்கள். தர்மத்தின் பெயரால் வந்த மக்களின் உடல்களால் குருக்ஷேத்திரம் நிரம்பியுள்ளது. இழந்த உயிர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் பதில்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கோருகிறேன். வியாச முனிவரும் அங்கிருந்த மற்ற முனிவர்களும் அவளுக்கு கர்மாவை பற்றிய பதிலையும் அதை பற்றியும் கூறினர். இவை அனைத்தும் கர்மாவின் வழிகள் என்றும் நாம் அதை கேள்வி கேட்க முடியாது என்றும் அதை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் பதிலளித்தனர். காந்தாரி, நீ ஞானி. இது நடக்கும் என்பது உனக்கு தெரியும். உன் மகன்கள் தர்மத்தின் பாதையை பின்பற்றவில்லை என்பது உனக்கு தெரியும். உன் மகன்கள் போர் அறிவித்த போது அவர்களின் விதி பற்றி உனக்கு தெரியும். உன் நாட்டு மக்களுக்காக அதர்மம் வெல்ல வேண்டும் அல்லது உன் மகன்கள் வெல்ல வேண்டும் என்று விரும்புவாயா? பாண்டுவின் மகன்களும் தங்கள் மனைவியுடனும் ராஜ்யத்துடனும் சூதாடியதற்காக பாவம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட ஆண்டுகளில் தண்டிக்கப்பட்டனர். அவர்கள் குருக்ஷேத்திரத்திற்குள் நுழைந்த போது அவர்கள் பாவமற்றவர்கள். ஆனால் உன் மகன்கள் பாவமற்றவர்களா? ஒரு பெண்ணை பகிரங்கமாக ஆடைகளை கழற்றியதற்காக அவர்கள் தங்கள் பாவத்தை கழுவி விட்டார்களா? திரௌபதியை அவமதித்த பாவத்திலிருந்தும் பாண்டுவின் மகன்களுக்கு நிம்மதியாக வாழ தங்கள் பங்கை கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்ததிலிருந்து அவர்கள் விடுபட்டார்களா? கிருஷ்ணர், சஞ்சயன், விதுரன் மற்றும் பீஷ்மர், துரோணாச்சாரியார் போன்ற ஞானிகள் அவர்களுக்கு அறிவுரை கூறியபோது உன் மகன்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லாத ஆணவமுள்ள குழந்தையைப் போல பிடிவாதமாக இருந்தனர். ஆனால் வெற்றி துரியோதனனுடையதாக இருக்காது என்பது உனக்கு தெரியும். இவை அனைத்தும் கர்மாவால் நடந்தது. நீ உன் மனதை அமைதிப்படுத்திக் கொள். துக்கம் உன் வலியை குறைக்கப் போவதில்லை என்று கூறினார். அந்த எண்ணங்களில் சிந்தித்து உங்கள் மனதிற்கு அமைதியை கொண்டு வாருங்கள். தர்ம பாதையை உணர்ந்து உங்களை நீங்களே அறிவொளி பெறுங்கள் என்று மகாராணி காந்தாரிக்கு வியாச முனிவர் ஆறுதல் கூறினார். வியாச முனிவரின் வார்த்தைகளை கேட்டு காந்தாரியின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவள் வியாச முனிவரை நோக்கிச் சென்று உறுதியான குரலில், வியாச முனிவரே, நீங்கள் உங்கள் பேர குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? கௌரவர்கள் மன்னர் திருதராஷ்டிரரின் மகன்கள். உங்கள் மகன் வழி குழந்தைகள். நீங்கள் பாவிகள் அல்லது அதர்மத்தை பின்பற்றுபவர்கள் என்று முத்திரை குத்துபவர்கள் உங்களுடைய பேர குழந்தைகள். நீங்கள் ஒரு முனிவராக இருந்து தர்மத்தை பின்பற்றுபவராக உங்களை கருதி உங்கள் பேர குழந்தைகளுக்கு ஏன் அதை போதிக்கவில்லை? உலக இன்பத்திலிருந்து விலகி இருப்பது என்பது நிகழ்வுகள் உங்களை பாதிக்காது என்று அர்த்தமாகலாம். ஆனால் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஒரு முனிவராக என் மீதும் என் மகன்கள் மீதும் எந்த உணர்வும் இல்லாதது உங்களுக்கு பரவாயில்லை. ஆனால் மற்றவர்களின் வலியை மதியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு பொறுப்பு இருந்தது.
அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் அதில் தோல்வியடைந்தீர்கள் என்று காந்தாரி வியாச முனிவரிடம் கடிந்து கொண்டாள். ஒரு கணம் நின்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள். ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவள் தொடர்ந்தாள். ஒரு மனிதன் எங்கிருந்து எப்படி நல்லவன் அல்லது தீயவன் என்று குறிக்கப்படுகிறான்? அவர்களை யார் உருவாக்குகிறார்கள்? ஒரு மனிதனை அவனது குணங்களின் அடிப்படையில் அளவிட நீங்கள் பயன்படுத்தும் அளவுகோல்தான் என்ன? யுதிஷ்டிரனும் அவன் சகோதரர்களும் தங்கள் மனைவியுடன் சூதாடினார்கள். ஆனாலும் யுதிஷ்டிரன் தர்மத்தின் பாதையை பின்பற்றுகிறார் என்று கூறுகிறீர்கள். அது அவர்களை தர்மத்தின் நாயகனாக எதன் கீழ் வைக்கிறது? ஒரு மனிதனுக்குள் நல்லதும் கெட்டதும் இரண்டும் கலந்தே இருக்கும். அவன் அதிகமாக வெளிப்படுத்துவது அதற்கு மக்கள் எப்படி எதிர்வினை கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தே அவனை ஒரு வீரனாக அல்லது துரோகியாக ஆக்குகிறது. ஏற்றுக்கொள்கிறேன், என் மகன்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தனர் என்று நீங்கள் சொல்லும் வகையில் அவர்கள் துரோகிகள் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு தாய்க்கு தாயின் இதயத்தில் அப்படிப்பட்ட அளவீடு அல்லது பெயர்பட்டியல் என்று எதுவும் இல்லை. அவளுக்கு பொருட்படுத்தாமல் எப்படியானவராக இருந்தாலும் அது அவளின் மகன்தான். வீரனின் தாயும் துரோகியின் தாயும் அனுபவிக்கும் வலி எப்போதும் ஒன்றுதான். கர்ணனின் இறப்புக்காக குந்தியும் ராதையும் அனுபவித்த துயரம் இன்று நான் அனுபவிக்கும் துயரமும் நான் ஒன்றுதான். அவர்களுக்குள் இருக்கும் வலியும் வேதனையும் எனக்குள்ளும் உள்ளது. துரோகிகளின் தாய்மார்கள் அழுவதற்கு உரிமை இல்லையா? வீரனாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் படை வீரனாக இருந்தாலும் கொள்ளையனாக இருந்தாலும் தீவிரவாதியாக இருந்தாலும் வீர மரணம் அடைந்தவராக இருந்தாலும் ஒரு தாய்க்கு அது அவளின் பிள்ளைதான். ஒரு தாய் எப்போதும் தன் மகனை பற்றியே அழுவாள். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அழுவாள். ஏனெனில் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகள் மனமாற நல்லவர்களாக இருக்கவே விரும்புவாள், துரோகிகளாக அல்ல. காந்தாரி ஒரு கணம் மூச்சை பிடித்துக்கொண்டு தொடர்ந்தாள். தங்கள் மகன்கள் இறக்கும்போது ஒவ்வொரு தாயும் தன் மகன் நிரபராதி என்றும் தான் உயிருடன் இருக்கும்போது ஏன் பூமியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கூறி ஆழ்வார்கள். தங்கள் மகன் மரணத்திற்கு தகுதியானவன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். போரானது நல்லவர்கள் மற்றும் தீயவர்கள் என இருவரையும் கொன்றது. என் மகன்கள் தர்மத்தின் பாதையை பின்பற்றாததால் இறந்தனர். ஆனாலும் அவர்கள் என் மகன்கள். வீரர்களோ அல்லது துரோகிகளோ அல்ல. அவர்கள் என்றும் என் மகன்கள் மட்டுமே என்று காந்தாரி தனது உள்வலியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினாள். இவற்றை அனுமதித்து கிருஷ்ணரும் மற்றவர்களும் அமைதியாக நின்றனர். காந்தாரி தொடர்ந்தாள். என் மகன்கள் ஏன் தீயவர்களாக கருதப்படுகிறார்கள்? அவர்கள் பாண்டவர்களுக்கு செய்த காரியங்களால் தானா? என் மகன்கள் ஏன் பாண்டவர்களுடன் ராஜ்யத்தை பகிர்ந்து கொள்ள மறுத்தார்கள்? பாண்டவர்களையும் நாம் இங்கு தங்க வைத்திருக்க முடியும் என்பது எனக்கு தெரியும். ஹஸ்தினாபுரம் மிகப்பெரியது. ஆனால் என் மகன்கள் மறுத்ததற்கான காரணமெல்லாம் பேராசைதான் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அது எல்லாம் அவர்களின் தவறா? என் மகன்கள் அதர்மத்தின் பாதையை பின்பற்றும் போது பிதாமகர் பீஷ்மர் அல்லது துரோணாச்சாரியார் ஏன் என் மகன்களுக்கு அறிவுரை கூறவில்லை? அவர்களுடைய கடமையை மறந்தனர். அவர்கள் ஏன் குந்தியின் மகன்களை மட்டுமே விரும்பினார்கள்? ஏன் என் மகன்களை அல்ல? அவர்கள் என் மகன்களையும் குந்தியின் மகன்களையும் சமமாக நடத்தியிருந்தால் நிலைமை இவ்வளவு தூரம் சென்றிருக்காது, இல்லையா? என் மகன்கள் தீயவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு அவர்கள்தான் பொறுப்பு. அவர்களுடைய கடமையை செய்வதில் தோல்வியடைந்தனர். அடுத்தது கர்ணன். அவர் எல்லா இடங்களிலும் என் துரியோதனனுடன் சென்றார். அவர் செய்த எல்லாவற்றிலும் அவர் மிகவும் நீதிமானாக போற்றப்பட்டார். அவர் ஒருமுறை கூட இல்லை என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் தானம் செய்த தன்னலமற்றவர். ஆனால் அவர் நன்கொடையாக அளித்த அந்த பணம் அனைத்தும் என் மகன் அவருக்கு கொடுத்த ராஜ்யத்திலிருந்து வந்தது. கர்ணன் தன் நண்பனை நல்வழிப்படுத்துவதில் இருந்து தவறிவிட்டார். ஹஸ்தினாபுரம் மக்கள் என் கணவரை ஒரு ராஜாவாக மதித்திருந்தால் என் மகன்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் என் கணவர் மூத்தவராக இருந்தாலும் ராஜாவாக இருக்க அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் பார்வையற்றவர். என் கணவர் திறமையானவர். இவ்வளவு நாட்களாக அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து வருகிறார். அவரது ஆட்சியில் ஹஸ்தினாபுரம் பாதுகாப்பாகவும் செல்வச் செழிப்பாகவும் இருந்தது. என் கணவர் ராஜாவாக இருக்க தகுதியானவர் என்று அது சொல்லவில்லையா? அவரது புத்திசாலித்தனத்தை கண்ட பிறகும் அவர் ஒரு ராஜாவாக சரியான ஆட்சியாளராக பாராட்டப்படுவதற்கு ஏன் மறுக்கப்பட்டார்? ஒரு பார்வையற்ற மனிதனை ஆட்சியாளராக அனுமதிக்க முடியாது என்று சட்டம் கூறுவதால் மட்டுமே இதெல்லாம் நடந்ததா? அத்தகைய விதிகளை யார் உருவாக்கினார்கள்? அது எங்கள் முன்னோர்களே. அவர்களே என் மகன்களை தீயவர்கள் என்று முத்திரை குத்தப்படுவதற்கு பொறுப்பாவார்கள். ஹஸ்தினாபுரம் மக்கள் என் கணவரின் ஆட்சியிலும் என் ஆட்சியிலும் மகிழ்ச்சியான மற்றும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தனர். துரியோதனன் இளவரசன்.
ஆனாலும் அவர்கள் அவனை ஒருபோதும் இளவரசனாகவோ அல்லது அவன் தந்தையை ராஜாவாகவோ கருதவில்லை. மக்களும் பொறுப்பேற்கிறார்கள். இவ்வளவு நேரமும் உறுதியாக நின்ற காந்தாரிக்கு நரம்புகள் நடுங்குவது போல் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவளது முழங்கால்கள் பலவீனமாக இருந்ததால் அவளை தாங்க முடியவில்லை. அவள் மண்டியிட்டு உடைந்த இதயத்துடன் அழுதாள். என் மகன்கள் என் காரணமாக பேராசை கொண்டவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறிவிட்டார்கள். அவர்களின் தந்தை குருடராக இருந்ததால் அவர் அவர்களை பார்க்க முடியவில்லை. நான், அவர்களின் தாய், அவர்களை பார்க்க மறுத்துவிட்டேன். ஒரு உன்னத மனைவியாக இருக்க நான் என் மகன்களையும் தர்மத்திலிருந்து கண்மூடித்தனமாக வைத்திருக்கிறேன் என்பதை உணராமல் என் கண்களை மூடிக்கொண்டேன். அவர்களின் புதிதாக பிறந்த முகங்களை நான் பார்த்ததில்லை. அவர்களின் பிறப்பு அடையாளங்களை நான் பார்த்ததில்லை. அவர்கள் எவ்வளவு அழகாகவும் வலிமையாகவும் இருந்தார்கள் என்று நான் பார்த்ததில்லை. அவர்கள் எப்படி சிரித்தார்கள் அல்லது அழுதார்கள் என்று நான் பார்த்ததில்லை. அவர்கள் காயமடைந்த போதோ அல்லது நோய்வாய்ப்பட்ட போதோ நான் அவர்களை பார்த்ததில்லை. அவர்கள் கோபமாக இருந்த போதோ அல்லது குழப்பமடைந்த போதோ நான் அவர்களை பார்க்க முயற்சிக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக என் மகன்களிடமிருந்து எனக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களின் மூச்சு, அவர்களின் காலடி சத்தம், அவர்களின் குரல் மற்றும் அவர்களின் தொடுதல் மட்டுமே. என் மகன்கள் பாவிகளாக முத்திரை குத்தப்படுவதற்கு நானும் பொறுப்பு. அவர்களின் நடத்தை, அவர்களின் பேராசை மற்றும் அவர்களின் வெளிப்படையான அவமானகரமான செயல்கள் மற்றும் அவர்களின் மரணத்திற்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களின் கர்ம வினையால் நடந்தது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவரும் என் மகன்களின் மரணத்திற்கு காரணமானவர்கள். தவமிருந்து ஈசனிடம் பெற்ற என் 100 புதல்வர்கள் சிறப்போடு வாழாமல் இன்று மண்ணில் புதையுண்டு கிடக்கிறார்கள் என்று கூறி அழுதாள். கிருஷ்ணர் காந்தாரியை நோக்கி வந்து அவளை ஆறுதல் படுத்த முயன்றார். மகாராணி, கடந்த காலத்தை பற்றி கொள்ளாதீர்கள். இன்னொரு வழி வரும் வரை ஒரு வழி இருக்கும். பிறகு அது மறைந்துவிடும். இது எல்லாம் கர்மா, அதுதான் வாழ்க்கை என்றார். இல்லை கிருஷ்ணா, ஒரு தாயின் வலியை நீ ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாய். இந்த வலி காலப்போக்கில் கடந்து போகும் ஒன்றல்ல. அது என்றென்றும் இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் குந்தி சிரித்து தன் மகன்களுடன் வேடிக்கை பார்ப்பதை நான் பார்க்கும்போது அது என் மகன்களை நினைவூட்டும். ஒவ்வொரு நாளும் பீமனின் குரலை கேட்கும்போது அவர் என் மகன்களை கொன்றது எனக்கு நினைவூட்டப்படும். நான் இந்த தாழ்வாரங்களில் நடக்கும்போது என் 100 மகன்களின் கைகள் என் கைகளை பற்றி கொண்டன. இப்போது எனக்கு யாரும் இல்லை. தென்றல் எனக்கு வெறுமையை நினைவூட்டும். திரௌபதிக்கும் அதுவே நடக்கும் என்று கூறிவிட்டு காந்தாரி தன் அருகில் நின்ற திரௌபதியை நோக்கி திரும்பி, திரௌபதி, நீ விரும்பியது இதுதானா? எனக்கு உலகமாக இருந்த என் அனைத்து மகன்களையும் நான் இழந்துவிட்டேன். நிச்சயமாக என் மகன்கள் உனக்கு செய்தது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அவர்கள் தண்டிக்கப்பட தகுதியானவர்கள். அவர்கள் உன்னை ஏளனம் செய்தார்கள். உங்கள் கணவர்கள் அவர்களை கொன்றார்கள். ஆனால் உங்கள் சாபத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது நான்தான். நான் என்ன தவறு செய்தேன்? வலிகள் மற்றும் வேதனையோடு நானும் என் கணவரும் உங்கள் சாபத்தை பொறுத்து கொண்டு வாழ வகுத்துள்ளது. எங்கள் கடைசி மூச்சு உள்ளவரை நாங்கள் துன்பப்பட வேண்டும். இனிமேல் இந்த உலகம் என்னையும் என் கணவரையும் பரிதாபமான பெற்றோரின் உதாரணம் என்று முத்திரை குத்தும். அவர்கள் எங்கள் மகன்களை குற்றவாளிகளாக மாற்றினார்கள். நாங்கள் பயனற்றவர்கள், வெட்கக்கேடான பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுவோம். நாங்கள் எங்களின் சொந்த மகன்களின் மரணத்திற்கு பொறுப்பானவர்கள். எங்களை இப்படி பார்ப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? நாங்கள் மோசமான பெற்றோருக்கு உதாரணம் என்று அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியது இதுதானா? உங்களை பாருங்கள், உங்கள் மகன்களையும் இழந்துவிட்டீர்கள். உங்கள் சாபம் என் மகன்களின் மரணத்தோடு மட்டும் நிற்கவில்லை, உங்கள் மகன்களின் இறப்பிற்கும் காரணமாக இருந்தது. அபிமன்யுவின் மனைவி உத்ரா உட்பட பல இளம் பெண்கள் மிக இளம் வயதிலேயே விதவைகளாக வாழ உங்கள் சாபம் காரணமாக இருந்தது. பிற்காலத்தில் நீங்கள் யுதிஷ்டிரனுடன் ஒரு ராணியாக அமர்ந்திருக்கும் போது அவர்களை பார்க்கும்போது உங்களால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? தவறு செய்த என் மகன்களுக்காக நான் அழுகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் அழ வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாம் மதிப்புக்குரியதா என்றாள். காந்தாரியின் வார்த்தைகளை கேட்ட திரௌபதி ஆழத் தொடங்கினான். காந்தாரி தொடர்ந்தாள். என் மகன்கள் பாவம் செய்து விட்டார்கள். அதனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். உங்கள் மகன்களை பற்றி என்ன? உங்கள் மகன்களின் மரணத்திற்கு உங்கள் பழிவாங்கல் தான் காரணம். நீங்கள் அனுபவிக்கும் வலி இப்போது எனக்குள் இருக்கும் அதே வலிதான். நீங்கள் இறக்கும் வரை வருத்தப்படப் போகிறீர்கள். கிருஷ்ணர் உங்கள் பக்கத்தில் இருந்ததாலும் அவர் உங்களையெல்லாம் பாதுகாப்பார் என்பதில் உறுதியாக இருந்ததாலும் தான் நீங்கள் இந்த போரை ஆரம்பித்தீர்கள். ஆனால் அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர் உங்களையும் தோல்வியடையச் செய்தார் என்றாள். மேலும் காந்தாரி தனது கோபத்தை கிருஷ்ணரிடம் திருப்பி, கிருஷ்ணா, நீ பாண்டவர்களை ஆதரித்தாய். நீ யார் என்று எனக்கு தெரியும்.
ஏன் பாண்டவர்களை மட்டும் ஆதரித்தாய்? என் மகன்களை தர்மத்தின் பாதையை பின்பற்றவும் போரை தடுக்கவும் நீ ஏன் முயற்சிக்கவில்லை? போரை தடுக்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்த நீ தேர்வு செய்யவில்லை. நடந்தது உன் அநீதியான செயலின் விளைவு. போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கீதை ஓதியதை நான் நினைவில் கொள்கிறேன். சஞ்சயன் எங்களிடம் கூறினான். அது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் போருக்குச் செல்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல. நீ என் மகன்களிடம் அதை சொல்லத் தவறிவிட்டாய். கர்மா மற்றும் தர்மத்தை கற்பிக்கும் முறை இதுதானா? மற்றொரு வலி இதயத்தை காயப்படுத்தும் வரை மட்டுமே ஒரு வலி இருக்கும். பிறகு அது மறைந்துவிடும் என்று எப்படி உங்களால் சொல்ல முடிந்தது? உன் மகன்களின் மரணத்தை நீ எப்போதாவது உன்னிடத்திலிருந்து பார்த்திருக்கிறாயா? இந்த போர் ஒரு கொடூரமான பாடம். இரு தரப்பினருக்கும் நீ இரக்கமற்றவனாக இருந்தாய். உன் சொந்த உறவினர்களிடம் இரக்கமற்றவனாக இருந்தாய் என்று கத்தினாள். அப்படி சொல்லி, காந்தாரி, என் மகன்களின் மரணத்திற்கு நீ மட்டுமே பொறுப்பு. நானும் என் கணவரும் இப்படி துன்பப்படுவதற்கு நீதான் பொறுப்பு என்று கத்தினாள். இது அனைவரும் வெட்கப்பட்டு வேதனைப்படுவதாக இருந்தது. அந்த அப்பாவி வீரர்களின் மரணத்திற்கும் அந்த வீரர்களின் மனைவி மற்றும் ஒவ்வொரு தாயின் வலி மற்றும் துன்பங்களுக்கும் நீங்கள் பொறுப்பு. தொடக்கத்திலிருந்தே எல்லாவற்றிற்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு என்று கத்தினாள். காந்தாரி பயங்கரமான சிந்திக்க முடியாத கோபத்தின் ஒரு தருணத்தில் அவரை சபிக்கிறாள். வாசுதேவ கிருஷ்ணரே, நீங்கள் எங்கள் குலத்தை அழித்தது போல உன் யாதவ குலம் கடைசி மனிதன் வரை அழிக்கப்படும். இன்று என் மகன்களை இழந்ததற்காக நான் இங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறேன். யாதவ பெண்கள் தங்கள் மகன்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் இழந்து இது போன்ற கதி ஏற்படட்டும். ஒருவருக்கொருவர் சண்டையிட்ட பாண்டவர்களும் கௌரவர்களும் கொன்றது போலவே யாதவர்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு ஒருவரையொருவர் கொன்று விடுவார்கள். அவர்களின் அழிவை யாராலும் தடுக்க முடியாது, நீங்களும் கூட. நீங்கள் வெறும் பார்வையாளராக இருப்பாய். உன் குலத்தின் அழிவை உன் கண்முன்னே காண்பாய். கௌரவ பெண்களின் வாழ்க்கையை துயரத்தால் நிரப்பினாய். அதேபோல் யாதவ பெண்கள் தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு தங்கள் ஆண்களின் மரணத்திற்காக துக்கப்படுவார்கள். கிருஷ்ணா, உங்கள் மகன்கள் மற்றும் பேரன்களின் மரணத்தை நீங்கள் காணட்டும். உங்கள் நகரம் மற்றும் யாதவ குலத்தின் அழிவு மற்றும் இடிபாடுகளைக் காண நான் உங்களை சபிக்கிறேன். எல்லாம் வல்லவரே, உங்கள் அன்புக்குரியவர்களின் மரணத்தை நேரில் பார்த்து அதை பற்றி எதுவும் செய்ய முடியாமல் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் சபிக்கிறேன். பின்னர் நீ தந்திரம் மற்றும் வஞ்சகத்தை பயன்படுத்தி உன் எதிரிகளை கொன்றாய். நீயும் அதே கதியை சந்தித்து ஒரு சாதாரண மனிதனைப் போல இறந்து விடுவாய் என்று சபிக்கிறேன். இவ்வாறு காந்தாரி கூறிவிட்டு கடுமையாக அழுதார். காந்தாரியின் சாபத்தை கேட்டதும் அனைவரும் திகைத்துப் போனார்கள். திரௌபதி மண்டியிட்டு அலறிக்கொண்டு காந்தாரியிடம் கெஞ்சினாள். மாதா, இந்த போர் என் தவறு. என் மனதில் பழிவாங்கும் எண்ணம் எனக்கு இருந்தது. நீ சபிக்க வேண்டுமென்றால் என்னை சபி. என்னையும் என் கணவர்களையும் இப்போதே கொன்றுவிடு. கிருஷ்ணரை குறை சொல்லாதே என்றாள். இதை கேட்டு கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார். அவர் அதிர்ச்சியடையவோ அல்லது சோகமாகவோ இல்லை. அவர் காந்தாரி மற்றும் திரௌபதி இருவரையும் கட்டிப்பிடித்தார். அவர் எதுவும் பேசவில்லை. இருவரும் தங்கள் வலியை வெளிப்படுத்த அனுமதித்தார். காந்தாரியும் திரௌபதியும் கிட்டத்தட்ட சோர்வடைந்து நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தனர். உடைந்து போன 2 பெண்களையும் அவர் தன் கைகளுக்குள் ஏந்திக் கொண்டார். இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த கிருஷ்ணர், மாதா, உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கும் திரௌபதிக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் மனைவிகளுக்கும் நான் ஏற்படுத்திய வலிகள் அனைத்திற்கும் என் குலத்தையே அழித்துவிட்டால் சரியாகிவிடும் என்றால் அது அப்படியே நடக்கட்டும். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன். போரின் விளைவுகள் குறித்து துரியோதனனிடம் பேச முயற்சித்தேன். அமைதி பாதையில் செல்லச் சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். ஒரு தாயாக துரியோதனன் குழந்தையாக இருந்தபோது தீய செயல்களை செய்வதை தடுத்திருக்க வேண்டும். உன் சகோதரன் மாமா சகுனி உன் மகன்களை தீய பாதையில் வழிநடத்திய போது நீ அமைதியாக இருந்தாய். தர்மம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியும். உன் மகன்கள் மீது நீ வைத்திருந்த அன்புதான் அவர்களை திட்டுவதிலிருந்தோ அல்லது திருத்துவதிலிருந்தோ உன்னை தடுத்தது. உன் மகன்களின் வாழ்க்கையை அழித்ததும் அதே அன்புதான். உன் மகன்கள் பகிர்ந்து கொள்ள தவறிவிட்டனர். பாசமாக இருக்க தவறிவிட்டனர். மற்றவர் கூறும் தர்மத்தை கேட்க தவறிவிட்டனர். அவர்களுக்கு தர்மத்தை புரிய வைப்பதில் நீ தோல்வியடைந்தாய். நம்மிடம் எல்லாம் இருக்கும்போது கொடுப்பதில் தர்மம் இல்லை. கையில் குறைந்த அளவு உணவை கொண்ட ஒருவன் அதை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் தர்மம் வெளிப்படுகிறது. மற்றொன்று, தர்மம் என்பது புரிந்து கொள்வதிலும் பேசுவதிலும் மட்டுமல்ல, அதர்மம் இருக்கும்போது அதை எதிர்ப்பதிலும் போராடுவதிலும் உள்ளது. விதி நமக்கு கேள்விகளை மட்டுமே வீசுகிறது. ஆனால் பதில், தேர்வு மனித ஆன்மாவின் கைகளில் உள்ளது. எந்த பாதையை பின்பற்றுவது, எந்த வழியில் நடப்பது,
எப்படி நடப்பது என்ற அனைத்தும் அந்தந்த மனிதனால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த முடிவுகளின் அடிப்படையில் விதி அதன் பங்கை வகிக்கிறது. துரியோதனன் பேராசையை தனது பாதையாக தேர்ந்தெடுத்தான். திரௌபதி தனது பாதையாக பழிவாங்கலை தேர்ந்தெடுத்தாள். அவளால் உங்கள் மகன்களை மன்னிக்க முடியவில்லை. அவள் பழிவாங்க கோரினாள். எனவே உங்கள் மகன்களின் உயிரை பெறுவதற்கு அவள் செலுத்திய விலை அவளுடைய மகன்களின் உயிராகும். மன்னிப்பதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் தர்மம் இருக்கிறது என்பதை மனிதர்கள் கண்டறிய வேண்டும். அவர்கள் இருவரும் வன்முறைக்கான காரணத்தை வேரோடு பிடுங்கியிருக்க வேண்டும். ஆதிக்கம் காட்டில் மட்டுமே செயல்படுகிறது, மனிதர்களுக்கு அல்ல. ஆதிக்கம் மனிதர்களை அழிக்கும். அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் போது அவர்கள் அதர்மத்தை பின்பற்றுகிறார்கள் என்ற அர்த்தம். மேலே இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே மனிதனை பேராசை கொள்ள வைக்கிறது. தான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று நினைக்க வைக்கிறது. மற்றவர்கள் மீது தனது சக்தியை திணிக்க வைக்கிறது மற்றும் அனைத்து வகையான அதர்மங்களிலும் ஈடுபட வைக்கிறது. தர்மம் என்பது பாசம் மற்றும் அன்பை பற்றியது. இது கேட்பது, கொடுப்பது, உதவுவது மற்றும் மன்னிப்பிற்கு வழிவகுக்கிறது. மாதா காந்தாரியின் மகன்கள் குந்தியின் மகன்களிடம் பகிர்ந்து கொள்ள மறுத்ததால் இறந்தனர். திரௌபதியின் மகன்கள் அவளால் துரியோதனனின் செயல்களை மன்னிக்க முடியாததால் இறந்தனர். அவரவர் செயல்களின் மூலமே அவரவர் விதி நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த உலகத்திற்கு அமைதியை தரும் ஒரே விஷயம் தர்மம் மட்டுமே என்றார். காந்தாரியும் மற்றவர்களும் கிருஷ்ணரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உண்மையான தர்மம் என்ன என்பதை தெளிவுபடுத்தினர். காந்தாரி பாண்டவர்களையும் திரௌபதியையும் மன்னித்தார். தனது தவறான புரிதலுக்கும் சாபத்திற்கும் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார். சாபத்தை திரும்பப் பெறவும் அவள் முயன்றாள். ஆனால் கிருஷ்ணர் ஒருமுறை சபித்தால் அது மீள முடியாதது என்று அவளுக்கு தெரிவித்தார். அதுதான் வார்த்தைகள் மற்றும் சாபத்தின் சக்தி. அதை அவர் எதிர்கொள்வார் என்று அவர் கூறினார். ஏனெனில் அது அவரது விதியில் உள்ளது. கிருஷ்ணரின் வார்த்தைகள் மற்றும் போரின் விளைவுகளைக் கொண்டு போரை தொடங்குவது அல்லது அதர்மத்தை பின்பற்றுவது எப்போதும் எளிதானது. ஆனால் அதன் விளைவுகள் கையாள மிகவும் கடினமானவை மற்றும் மிகவும் விரிவானவை என்பதை அனைவரும் உணர்ந்தனர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மறக்காமல் உங்கள் காமெண்ட்ஸை பதிவிடுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.